with Chitra. Social Talk. எந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து மிக அதிகமாக விற்கிது உங்களுடைய பதிப்பகத்தில்? அதாவது வாழ்வு முன்னேற்ற நூல்கள் ரொம்ப நல்ல விற்பனை பெறுது. அது போக பஞ்சாங்க நூல்கள் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். 1926 2030 வரை வேடிக்கையாக சொன்னது பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு வேடிக்கையாக சொன்னாலும் கூட பழைய பஞ்சாங்கம் தான் விற்கிது. பழைய பஞ்சாங்கம் அதோட எதிர்கால பஞ்சாங்கம் போட்டிருக்கோம். 2030 வரைக்கும் போது இன்னும் ஒரு 6 வருஷத்துக்கான பஞ்சாங்கத்தை சேர்த்து நம்ம வெளியிடுறோம். பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு முறை, ஆமாம், வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒரு முறை. திருக்கணித பஞ்சாங்கத்தில் 105 ஆண்டுகள், வாக்கிய பஞ்சாங்கத்தில் 105 ஆண்டுகள். இது ரொம்ப கடினமான ஒரு பணி. இதை கணிப்பது என்பது, அது எதிர்காலத்தை கணிப்பது மிக கடினமான பணி. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார். நம்ம மேலோட்டமாக சொல்லிக்கலாம், எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, ஜாதகம் பார்க்குறது ரொம்ப பழைய விஷயம்னு. ஆனால் பெரும்பாலானவர்கள் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இப்போ நீங்கள் பெரிய பெரிய பத்திரிகைகளில், ஹிந்து போன்ற பத்திரிகைகளில் பார்த்தீங்கனாலே ஜாதகத்துக்கான ஹாரோஸ்கோப்பை பற்றி முக்கியமாக அதில் விளம்பரத்திலே கொடுக்குறாங்க. மணமகன் தேவை, மணமகள் தேவையிலே அது வருது. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் போகிற வழியில் மாந்தாங்குடின்னு ஒரு சிறிய கிராமம், அதுக்கு நான் போயிருக்கேன். அந்த போயிருந்த போது ஒரு ஜோதிடரை போய் பார்த்தேன். ரொம்ப வயதான ஜோதிடர், 93 வயது, ரொம்ப பழுத்த அனுபவம் உள்ளவர். என்னோடய ஜாதகத்தில் ரவின்னு மட்டும்தான் இருக்கும், தமிழ்வாணங்கிற பேர் இருக்காது. அந்த ஜாதகத்தை அவர்கிட்ட கொடுத்தேன். பார்த்து ஒரு 3 நிமிஷத்தில் சொன்னார், உங்கள் தாப்பனாருக்கு நீங்கள் காரியம் பண்ணியிருக்கணுமே சமீபத்தில் அப்படின்னாரு. எனக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி. ஆனால் இன்னும் 1 மாதம் தான் ஆயிருந்தது. நாங்கள் எங்கள் சமூகத்தில் மூத்த பிள்ளை தான் மொட்டை முடி இறக்கிக்குவார், இளைய பிள்ளை முடி இறக்க மாட்டார். முடி இறக்குன ஒரு அடையாளமும் அவருக்கு தெரியாது, நான் இன்னாருன்னு தெரியாது, சென்னைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் சொன்னதும் என்னால் பதில் சொல்ல முடியல. ஒருவேளை என் தந்தை உயிரோடு இருந்து நீங்கள் காரியம் பண்ணியிருக்கணுமே அவர் சொல்லி நான் எவ்வளோ மனசு சங்கடப்பட்டிருப்பேன். பண்ணிங்களான்னு கூட கேட்கல, பண்ணியிருக்கணுமே அப்படின்னாரு. அந்த அக்யூரசி இருக்கார். அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டு ஆடிப்பட்டேன். ஜாதகங்கிறது, ஜோசியங்கிறது மிக மிக உண்மை அப்படிங்கிறது நான் உணர்ந்து அதில் நம்பிக்கை கொண்டு 80 வகையான ஜோதிட நூல்கள் எங்கள்கிட்ட இப்போ விற்பனையில் இருக்கு. கிரகங்கள் பேசுகின்றன, அந்த இது என்ன, நீங்கள் என்ன துவாதச பாவஸ்போட கணிதம், நீங்கள் என்ன தலைப்பில் சொன்னாலும் எங்கள்கிட்ட புத்தகம் இருக்கும். அதே போல் நம்ம ராஜா சுவாமிகள் எழுதின கிரகங்களால் ஏற்படும் தீமைகளும் தீர்வுகளும் அந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த நம்பிக்கையின் காரணமாக இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். சேலை ஊரில், தாம்பரத்துக்கு போல் சேலை ஊரில் பாலன் நாயர்னு இருக்கார், இப்போவும் இருக்கார், ஒரு 88 வயசு பெரியவர். அவர் சொன்னார், என்னோடய தாயார் மணிமேகலை சில வருடங்களுக்கு முன்பு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. நான் போய் அவரை போய் பார்த்தேன். அம்மாவோட ஜாதகத்தையும் கொடுத்து என்னோடய ஜாதகத்தையும் கொடுத்து. அப்பல்லோ மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. மூக்கில், தொண்டையில், நெஞ்சில் எல்லாத்துலேயும் குழாய் போட்டு, டியூப் போட்டு ஐசியூவில் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காங்க. ரவி சார், அம்மா பிழைச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையே இல்லை. நான் எழுதி கொடுத்தா நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பேப்பர் பேனா நான் தரேன் இருந்தாங்கன்னு சொல்லி பேப்பர் பேனா எங்கிட்ட கொடுத்து, இந்த தேதியில் ஐசியூலேருந்து அப்போல்லோ அறைக்கு வருவாங்க, அறையிலேருந்து இந்த தேதியில் இதுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, அதன் பிறகு 2.5 ஆண்டுகள் நலமாக இருப்பாங்கன்னு சொன்னார் சார். அந்த குறித்த நான் குறித்தேன், அவர் சொல்லி அப்படியே நடந்தது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அதாவது எங்கேயோ கிரகங்கள் இருக்குது, என்னவோ இருக்குது, சும்மா இதெல்லாம் அம்பக்கு பித்தலாட்டம் சொல்லுகின்றவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு எங்கெல்லாம் கொண்டு வந்தால் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு நான் ரெடி, அந்த அளவுக்கு. அதே போல் அவங்க வீட்டுக்கும் நலமாக இருந்து அப்புறம் தான் காலமானாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அதனால் ஜோதிட நூல்கள் மேலே எனக்கு ஒரு தனி பற்று. ஒரு நல்லது செய்கிறோம், விருப்பம்லாம் நம்ம ஒன்றும் கட்டாயப்படுத்தலையே, விருப்பமுள்ளவர்கள் வாங்கி படித்து பயன்படுறாங்க. இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பஞ்சாங்க புஸ்தகங்கள் வாங்குகிறாங்க, நிறைய பேர். பொதுவாக இஸ்லாமியர்கள் ஜோதிட ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள்னு பொதுவான ஒரு கருத்து இருக்குல்ல, அப்படி இல்லை.
பல வாசகர்கள். அதில் என்னென்னா கல்கண்டுக்கும் சரி மணிமேலை பிரசுரத்துக்கும் சரி இஸ்லாமிய வாசகர்கள் ரொம்ப அதிகம். இதனால் அப்பா என்ன பண்ணார், இந்த இஸ்லாமிய மேலே ஒரு ஈடுபாட்டின் காரணமாக சங்கர்லால்ங்கிற பிரதான பாத்திரத்துக்கு துணையாக சரியா சொன்னீங்க, உதவி கமிஷனராக நிழலாகவே வரக்கூடிய கதாபாத்திரத்துக்கு அப்துல் வஹாப்னு பேர் வச்சார். அதுக்கு என்ன காரணம் சொன்னார், இஸ்லாமியர்கள் வந்து நம்மளோட எழுத்தையும் நம்மளோட பத்திரிகையும் பதிப்பத்தையும் அவ்வளோ ஆதரவு தர்றாங்க, ஆனால் அந்த கதாபாத்திரத்தின் பேர் இஸ்லாமிய பேராக தான் இருக்கணும்னு சொல்லி வச்சு 50 வருஷம் வச்சு நீங்கள் வகாப்னு சொல்கிறீங்களே, இதோட பெரிய என்ன சிரஞ்சீவி பேர் அந்த படத்தை அந்த கதையில் எல்லா பேர்லையுமே ஆமாம் மறக்க முடியாது. அந்த மாதிரி சங்கர்லால்ன்ற பேருக்கே ஒரு காரணம் இருக்கு. அப்பாவோட கதைகளில் பெரும்பாலான பெயர்கள் பார்த்தீங்கன்னா மணிமொழி, தூயவன், மலர்கொடி இப்படி தானே இருக்கும். ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், கேரளாலேருந்து ஒரு வாசகர், அவர் பேர் சங்கர்லால், அவர் என்ன எழுதினார் அப்பாவுக்கு, ஒரு மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரத்தை, ஒரு துப்பறியும் கதாபாத்திரத்தை ஏன் நீங்கள் வந்து ஒரு உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக அவர் சொன்னார். அதனால் என்ன பண்ணார், ஒரு துப்பறியும் கதாபாத்திரமாக ஒருத்தர் உருவாக்கலாம் அப்படிங்கும்போது நினச்ச போது ஏன் அந்த யோசனை சொன்ன வாசகர் பேரே வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர்லால் வச்சார். அது மட்டும் இல்லாமல் நாவல்கள் ரொம்ப நிறைய விற்பனை ஆகுது, நிறைய எழுத்தாளரோட நாவல்கள் நம்ம வெளியிடுறோம். 800 வகையான கவிதைகள் நாங்கள் வெளியிட்ருக்கோம். இப்போ 800 வகை, ஹைக்கூ கவிதை, இந்த கவிதை, மரபு கவிதை, புது கவிதை, கவிதைகள் ரொம்ப நல்லா விற்பனை இருக்குது. எந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் பதிப்பிடணும் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கலந்து பேசி முடியும். ஆமாம், சில நூல்கள் வந்து ரொம்ப பெரிய வெற்றியை பெறும், சில நூல்கள் படுதோல்வி அடையும். துப்பறியும் கலையில் வல்லராவதைப்படி நானும் லேனாவை சிந்திச்சு ஒரு புத்தகத்தை சிந்திச்சு தலைப்பை எழுதி முடிவு பண்ணி அதை வெளியிட்டோம். நிற்கல. அதுக்கு என்ன காரணம்னா, துப்பறியும் கலையை கற்றுக்கொள்ளுங்கள்னு இருக்கணும். துப்பறியும் கலை வல்லராவதை பற்றி யாருக்கும் ஆர்வம் இல்லை, தலைப்பிலே அவுட். அது பேசிக் இல்லை. எப்படி ஒரு திரைப்படம் வந்து நல்லா ஓடுமா ஓடாதான்னு திரைப்பட தயாரிப்பாளரால் சரியாக கணிக்க முடியாதோ அந்த மாதிரி பெரும்பாலான புத்தகங்கள் 1000 பிரதிகள் தான் வச்சிடுறோம். ஆனால் சகோதரர் லேனா குமுதத்தில் தொடராக எழுதினார், நேரம் நல்ல நேரம் அப்படின்னு, ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. இந்த நேரம் நல்ல நேரம்ங்கிற தலைப்பை வச்சவர் வந்து குமுதம் ஆசிரியர் டாக்டர் எஸ்ஏபி ஜவஹர் பழனியப்பன் தான். அந்த புத்தகம் வந்து தொடராக வந்து ஒரு பாக்கெட் சைஸில் அந்த புத்தகத்தை நம்ம வச்சிட்ருக்கோம். இவ்வளோதான், கரெக்டாக அந்த பாக்கெட்லேயே வச்சிடலாம், எடுத்துடலாம். இந்த புத்தகம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். பொதுவாக தமிழ் புத்தகங்களின் தலைவிதி 1000 பிரதிகள் தான்னால் கூட இந்த புத்தகம் 4 லட்சம் பிரதிகள் வரை விற்பனை ஆகிருக்கு. விலை குறைவு தான், 45 ரூபா தான். ஆனால் பெரும் வரவேற்பு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, திருமண நிகழ்ச்சிகளில், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில், தன் இல்லத்து நிகழ்ச்சிகளில் எல்லோரும் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி அவங்க வந்து நண்பர்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஹோட்டல் ஸ்ரீ கௌரி கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு 25 கிளைகள் தமிழகத்தில் இருக்குது. சென்னையிலேயும் ஒரு முகப்பேர், லாய்ட்ஸ் ரோட்லாம் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது. அதனுடைய அதிபர் திரு செந்தில் அண்ணாச்சி வந்து இந்த எழுத்தை வந்து ரொம்ப நேரம் நல்ல நேரம்ங்கிற புத்தகத்தை ரொம்ப விரும்புவார். அதனால் என்ன பண்ணார், ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி தன்னுடைய ஹோட்டலுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்லாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு புத்தகம், பில்லை பற்றி பிரச்சனை இல்லை, ஒரு காஃபி குடிச்சிருக்கலாம், இல்லை நிறைய சாப்பிட்டு பெரிய பில்லாக இருக்கலாம், அதை பற்றிலாம் இல்லை, வர்ற வாடிக்கையாளருக்கு ஒரு புத்தகம். அது மட்டும் இல்லை, தன்னுடைய வட்டத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த புத்தகம் தேவைப்படுதோ அங்கேயெல்லாம் வாங்கி கொடுத்து எங்களோட நிகழ்ச்சிகளை லேனா கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வரக்கூடிய விருந்தினருக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுனால இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை இந்த புத்தகம் பெற்றது. நீங்கள் எழுதுறதில்ல, படிப்பீங்களா புத்தகங்கள்? நிறைய படிப்பேன். படிப்பதும் பதிப்பிப்பதும் தான் என்னுடைய தொழில். உங்களுக்கு யாருடைய எழுத்துக்கள்? சுஜாதா. முதல்ல அப்பா தான், அது சொல்ல வேண்டியதில்லை. லேனா தமிழ்வாணன், லேனா தமிழ்வாணன், சுஜாதா, இதுதான் என் வரிசை. எங்களோட எழுத்தாளர்களோட எல்லா புத்தகமும் நான் படிக்கத்தானே ஆகணும். ஏன்னா அது வந்து அச்சிடக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், செய்ய வேண்டிய திருத்தங்கள், மெருகூட்டுதல், இதை சில புத்தகங்கள் வெளியிட முடியாது. அரசை விமர்சித்து இருக்கும், வேறு சில விதமான ஒரு கோளாறான சிந்தனைகள் உள்ள புத்தகங்கள், அதெல்லாம் நம்ம வெளியிட முடியாது. அதெல்லாம் நிறைய படிப்பேன்.
நான் விரும்பி படிக்கிறது அப்பாவோட புத்தகம், அண்ணனோட புத்தகத்தை தாண்டி சுஜாதாவோட புத்தகங்கள். அவருடைய ஒரு 95% புத்தகங்கள் நான் படிச்சிருக்கேன். அதாவது நான் வந்து இரவு படுக்க போவதற்கு முன்பாக சில பக்கங்களை படிக்காமல் இது வரைக்கும் நான் தூங்கினதே இல்லை. சிலர் சொல்கிறாங்க எனக்கு படித்தா தான் தூக்கம் வருதுன்னு. என் மனைவி சொல்லுவாள், இந்த புத்தகத்தை எடுத்தால் தூக்கம் மருந்து மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் சொல்லுவேன், ஒரு பதிப்பாளர் மனைவி அப்படி சொல்லலாமா? புத்தகங்கிறது ஒருத்தரை புரட்டி போடணும், அந்த சிந்தனை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். ஏற்படுத்தணும். நீ தூக்கம் வருதுன்னு சொல்றியே, நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ஒரு பாதிப்பு தானே. தூங்க வைக்கக்கூடாது. ஒரு சிந்தனை கருத்து வந்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நான் வந்து நிறைய படிப்பேன். தென்கட்சி சுவாமிநாதனுடைய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய இன்று ஒரு தகவல் அதெல்லாம் இது பண்ணும். அது போக நான் வந்து ஒரு வானொலி நேயன். வானொலியை தினமும் கேட்குறேன். இப்போ தொலைக்காட்சி பார்ப்பதனால சில நேரங்கள் நம்முடைய வேலை கெடலாம். வானொலி கேட்பதனால நம்முடைய வேலை கெடவே கெடாது. பல் துளக்கும் பொழுது, முகம் கழுவும் பொழுது, காலையில் சில காரியங்களை பண்ணும் பொழுது, கார் ஓட்டி கொண்டு போகும்போது, இந்த நேரங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லா அதை கேட்கலாம். நான் வந்து ஒரு 30 ஆண்டுகளாக நான் வந்து டென்னிஸ் ஆடுறேன். தினம் காலையில் கண்டிப்பாக டென்னிஸ் ஆடுவேன். டென்னிஸ் ஆடும்போது எங்கிட்ட உலகத்திலே மிகச்சிறிய ஒரு டிரான்சிஸ்டர் ஒன்று இருக்குது. அதில் வந்து காது மடலோடு இருக்க மாதிரியாக ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வச்சுருக்கேன். டென்னிஸ் விளையாடும்போது வானொலி கேட்டுக்கொண்டு தான் விளையாடுவேன். ரெண்டையும் உருப்படியாக செய்யல, அது ஒரு விஷயம். ஆனால் மன திருப்தி. வானொலி கேட்டுக்கொண்டு காலையில் 6:30 மணிக்கு ஆகணும்னா 8:30 9 மணி வரைக்கும் வானொலி கேட்டுட்டு தான் இருப்பேன். அது என்னுடைய பொழுதுபோக்கில் ஒரு முக்கியமான விஷயம். இதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன். ஒரு 10 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எஃப்எம் ரேடியோ நீங்கள் கேட்க முடியும். ஸ்பீடோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்வதேச நிறுவனம். அந்த நிறுவனம் ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க. அந்த ரேடியோவை 10 அடி ஆழத்தில் நீச்சல் பண்ணிவிட்டு அந்த ரேடியோவை நீங்கள் கேட்கலாம். நான் வந்து நீச்சலை முறைப்படி கற்றுக்கொண்டவன். கடப்பாறை நீச்சல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெர்லிங் கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன். ஒரு கடந்த 30 ஆண்டுகளாக மெம்பராக இருக்கேன். அந்த உறுப்பினர் ஆனதுலேருந்து அங்கேயே வந்து நீச்சல் கற்றுக்கிட்டேன். இது வந்து நான் சொல்வதற்கு காரணம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளோட நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். பெர்ட்ராண்ட் ரசல் சொல்லுவார், உன் அனுபவத்தை சொல்லு, அதுதான் வேதாந்தம். டெல்மி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தட் இஸ் ஃபிலாசபின்பார். அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அதை சொல்கிறேன். அந்த நீச்சல் செய்யும் பொழுது கடப்பாறை நீச்சலை தாண்டி நான் ஒரு கேரள மனிதர்கிட்ட நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். அவர் மீன் மாதிரி நீந்துவார். அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவரளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட முறைப்படி புசுன்னா மூச்செல்லாம் வாங்காமல் அமைதியாக ரசித்து என்னால் நீச்சல் பண்ண முடியும். அப்போது நான் அந்த வானொலியை கேட்பேன். அதே போல் இந்த உடல்நலம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுற உங்கள் அனுமதியை கேட்டுக்கிறேன். நானும் சகோதரர் லேனாவும் 40 ஆண்டுகளாக யோகாசனம் செய்கிறோம். சூப்பர். 15 நிமிடங்கள் யோகாசனம், 20 நிமிடங்கள் ஆழ்நிலை தியானம். எனக்கு எந்த சூழ்நிலையும் எப்போதும் எவர் மீதும் எங்கும் கோபமே வராது. பெரிய விஷயம். ஏன்னா பெரிய பொய்யா இருக்கேன்னு நினைக்கக்கூடும், ஆனால் இல்லை, உண்மை. பெரிய விஷயம் அது. என்னென்னா அதுக்காக வந்து கோபத்தை அடக்கிக்கிறது இல்லை, ஃப்ரௌனிங்னு பேர், அடக்கிக்கிறது இல்லை. இயல்பாகவே அது மாதிரி குணம். இப்போ நம்ம சாலையில் போயிட்டுருக்கோம், கார் முன்னாடி ஒரு ஆட்டோக்காரர் அப்படி தான் வருவார். அவர் இயல்பு தான். ஒரு சைக்கிளுக்காக குறுக்கால வருவார், அவனே வேணும் திட்டவன, அவங்க இயல்பு அதை ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரியாக குடும்பத்துலேயும் பிரச்சனைகள், நம்மளோட விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர் அப்படி பேசுவாங்க, நம்ம கோவப்படக்கூடாது. அவங்க இயல்பு அது, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. அவங்க குறையோடு நம்ம ஏற்றுக்கொண்டால் கோபம் வராது. ஆழ்நிலை தியானம் செய்பவர்களுக்கு கோபம் வராது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்க முடியும். வெவ்வேறு குறுக்கீடு சிந்தனைகள் வராது. 20 நிமிஷம் தியானத்தை நீங்கள் சில மாதங்கள் செஞ்சு பழகிட்டா, நீங்கள் தியானம் பண்ணி நேரமோ அலாரமோ எதுவுமே வைக்காமல் நீங்கள் கண்ணை முழிச்சு பார்த்தா, வேதாந்த மாணவன்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? திருமணமாகாத பெண்களுக்கு, கல்வி உதவி பெற வேண்டிய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நிறைய உதவிகள் செய்யக்கூடியவர்கள். நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ளணுங்கிற எண்ணம் உள்ளது. குமுதம் பத்திரிகை மாதிரியே தினமலர் பத்திரிகையோடும் உங்களுக்கு மிக நெருக்கமான நட்பு இல்லையா? ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளராகவும் ஆகணும்னு சொல்லி சகோதரர் லேனா
ஒரு எழுத்தாளராகவும் அவர் ஆக்கினார். பத்திரிகை ஆசிரியர் போது எழுத்தாளரும் ஆக்கினார். அவர்கிட்ட வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம், இந்த துறையில் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னா இன்னும் நிறைய நூல்கள் கொண்டு வரணும். புதிய அண்மை கால விஷயங்கள் எல்லாம்